வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம். எல்லா பிள்ளைகளும் பைபிள் எடுத்து திறங்க. பைபிள் எடுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அதனுடைய 1, 2 ஆகிய வேத வசனங்களை வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கழிந்த வாரத்திலே இந்த வேத பகுதியை நாம் வாசிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்தார். வேத புஸ்தகத்தை நாம் அதை வாசிக்கும் போது எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது அவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தை அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவனால் தேவன் கொடுத்த வார்த்தை. இஸ்ரவேல் ஜனம், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனம், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதிலே சொல்லப்படுகிறது. மறுபடியும் வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம், கொஞ்சம் கூட சத்தமா வாசிக்கணும். அக்காலத்திலே நான் இஸ்ரவேல் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் நமக்கு தேவன், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் அல்லது அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, வாசிங்க. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அப்போ பட்டயத்திற்கு கொஞ்சம் ஆத்துமாக்கள் தப்புகிறாங்க, பட்டயத்திற்கு கொஞ்சம் ஜனம் தப்பினார்கள், கொஞ்சம் ஜனம் பட்டயத்திற்கு இரையானார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளை வேத புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது பட்டயத்திற்கு தப்பின ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னும் கைகளை உயர்த்தி சத்தமா. சிலருடைய முகத்தை பார்க்கும்போது தூக்கம் எழும்பி அப்படி நல்லா கரங்கி வருது, கொஞ்சம் வித்தியாசமா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ பிள்ளைகளே, வார்த்தைக்கு நேராய் கடந்து வர விரும்புகிறேன். கவனிங்க. நீங்க வசனம் பேசும்போது வசனத்தை நன்கு கவனிக்கணும். உங்க வாழ்க்கை இந்த வசனத்தோடு இணைத்து இந்த வசனத்துக்குள்ள உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுமோ, எந்தெந்த இடங்களில் நீங்க வளரணுமோ, நன்மை அனுபவிக்கணுமோ, ஆசீர்வதிக்கப்படணுமோ, அந்த வார்த்தை உங்களை தேடி வரும்போ அந்த வார்த்தையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதிலே சொல்லுகிறது, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை, தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை, தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை, தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய கன மகிமையை என் கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அதிலே சொல்லி இருக்கிறது, பட்டயத்துக்கு தப்பின ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அப்போ ஏன் ஜனம் பட்டயத்திற்கு இரையானார்கள்? ஜனம் பட்டயத்திற்கு இரையாவதற்கு காரணம் என்ன? பைபிள் வசனம் சொல்லுகிறது, மாட்டோம் என்று எதிர்ப்பீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். அப்போ வேத வசனம் தெய்வ ஜனத்தோடு, தெய்வ சபையோடு
கர்த்தர் வசனத்தை அறிவிக்கும் போது அந்த வசனத்திற்கு நீங்கள் மனுஷ சப்தத்திற்கு தலை சாய்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு தலை சாய்த்து இருதயத்தில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு முன்னால நமக்கு பின்னால அநேகர் பட்டயத்திற்கு இரை ஆகிக் கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் பட்டயத்திற்கு இரையாகிக் கொண்டிருக்கிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கென்று தம்முடைய ஆயுதத்தை கர்த்தர் கூர்மையாய் வைத்திருக்கிறாராம். ஆமென். ஆகையினால நான் சொல்லுகிறது, பாவிகளினுடைய வழியில் நில்லாமலும். அப்ப பாவிகளின் வழியில் நிற்க கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. சங்கீதம் 1:1 வாசிங்க சத்தமா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். ஏன் ஜனம் பட்டயத்திற்கு இரையானது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அகப்படும் போது பட்டயம் நம்மை தேடி வரும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் ஒரு குடும்பம் அகப்படும் போது, துன்மார்க்கனுடைய சப்தத்திற்கு ஒரு ஆத்துமா அடிபணியும் போது அவர்களை தேடி வருவது தெய்வீக ஆசீர்வாதம் அல்ல, தேவனுடைய பட்டயம் தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. நம்ம சில இடங்களை நமக்கு புரிய முடியாது, சில இடங்களை நமக்கு உணர முடியாது. போன வாரத்துல வசனம் பேச சொன்னேன், விழுந்து போனவனுடைய ஆலோசனை கேட்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானா நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம தெய்வ சமூகத்துல தரித்திருக்கிறோம், ஆராதனை கட்டடிக்கிறவனுக்கு ஆலோசனை கேட்டா நீங்களும் விழுந்து போவீங்க. கையால தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஜெபிக்காதவன் சொல்லுகிற ஆலோசனை உங்களை ஜெபத்துல நடத்தாது, ஜெபத்தில இருந்து உங்களை பின்னுக்கு இழுத்து தள்ளும். கையால தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த காலை வேளையில ஜெபிக்கிறவருடைய ஆலோசனை, சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ஆலோசனை கொஞ்சம் வித்தியாசமா கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்களும் நானும் ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டியது. கர்த்தருடைய சமூகத்தை தவிர்த்து ஒரு ஆலோசனைக்கு காத்திருக்க கூடாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ வழி காட்டுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு வழி காட்டுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர் முன்ன இருந்தா எந்த ஈட்டி தாங்க வந்தாலும் நம்மை தொடாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எந்த அக்கினி அஸ்திரம் வந்தாலும் கர்த்தர் நம்ம தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். பூட்டப்பட்ட அறைக்க உள்ள வச்சு ஈட்டி எடுத்து புத்தினாலும் அந்த ஈட்டி நம்முடைய சரீரத்தை தொடாதபடி கர்த்தர் காப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பாதுகாப்பு பூமிக்குரிய ஆயுதம் அல்ல, பூமிக்குரிய தளவாடங்கள் அல்ல, அவனுடைய பாதுகாப்பு கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. உங்களை அசைப்பதற்கு வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறதா? சகோதரா, சகோதரி, வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறதா? அசையாமல் உறுதியாய் கிறிஸ்துவில் கிருபையில் வசனத்தில் நிற்பதற்கு நீ கர்த்தரை முன்பதாய் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய பாதுகாப்பு ஒரு குறிப்பிட்ட சமயம் வர, ஒரு மனுஷனுடைய பராமரிப்பு ஒரு குறிப்பிட்ட சமயம் வர, கர்த்தருடைய பாதுகாப்பு நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். அல்லேலூயா. அது அவனுக்கு தெரியும், ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு நிரந்தரம் நிரந்தரம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு குடும்பத்தை, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு விசுவாசிய, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைய தாக்குவதற்கு யார் முயன்றாலும் ஜெயிக்கவே மாட்டார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உண்மை தானாது. கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற ஒரு குடும்பத்தை யாரு தாக்கணும்னு நினைச்சாலும் தொடவே முடியாது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என்னுடைய. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பயந்து இன்று முதல் உங்க ஜெப வாழ்க்கைக்குள்ள, இன்று முதல் உங்க வேத வாசிப்புல, இன்று முதல் கர்த்தர் உங்களை ரட்சித்த ரட்சிப்புல அந்த தூக்கு நூல்ல சரியா நின்று பாருங்க, கர்த்தருடைய பாதுகாவல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளை உண்மை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த பாதுகாப்பு என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி. மனுஷன் காக்கிறது காப்பல்ல சகோதரா, மனுஷன் பாதுகாப்புறது பாதுகாப்பல்ல. எங்க போனாலும் மண்ணான மனுஷன் தானே. அது நிமிஷத்து நிமிஷம் எண்ணங்கள் மாறும், சிந்தைகள் மாறும், சுபாவங்கள் மாறும். ஆனா நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல காக்கிற தெய்வம் ஒருவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவரை எப்போதும் முன்னால வைங்க. பெரிய காரியமோ சின்ன காரியமோ ஆண்டவரை மறந்து நீங்க வேற ஒண்ணுக்கும் இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவரை மறந்து ஒரு மனுஷனை அந்த ஸ்தானத்துல வச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கை அதனால பாதிக்கப்படும் என்பதை இந்த காலை வேளை உணர்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் துக்கத்துல மாட்டி, கண்ணீர மாட்டி, வேதனையில மாட்டி, பல சிக்கல்களில மாட்டி இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கேட்டாச்சுன்னா ஆரம்பத்துல எல்லாம் உண்மை தெரியாது. ஆரம்பத்துல எல்லாம் அவர்கள் விழுந்த அனுபவம் புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்ச நேரம் சமயம் செலவு பண்ணி பேசிட்டு இருந்தா அவங்க ஒன்னொன்னா சொல்லுவாங்க, நான் இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் ஆராதிச்சுட்டு இருந்தேன், இன்னார் இப்படி சொன்னாங்க, இன்னார் இப்படி பண்ணாங்க, நான் அதை கேட்டு அந்த லைன்ல போனேன், என் வாழ்க்கை இன்னைக்கு கைவிரித்த நிலையில துக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளை தெய்வ சபைக்கு இந்த காலை வேளை இந்த வார்த்தையை எடுத்துரைக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமா ஒரு வல்லமையும் தலை தூக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா, இதே சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பட்டயம் மாறி மாறி அவனுக்கு விரோதமாய் ஓங்கப்பட்டது, வீசப்பட்டது, எறியப்பட்டது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள கூட வச்சு பட்டயத்தை வச்சு தாக்கலாம் என்று எதிரியானவன், எதிரின்னு சொன்னா சொந்த மாமன் சவுல் நினைத்தான். ஆனால் என் கர்த்தர் அதற்கு அனுமதிக்கல. இதுல இருந்து புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை தேடுகிற உத்தம மார்க்கத்தாரை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தான் சதி திட்டம் போட்டாலும், எவ்வளவு தான் நம்மை தகர்ப்பதற்கு எத்தனித்தாலும், என் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நம்முடைய தலையில இருந்து ஒரு முடி, ஒரு ரோமம் கூட அசையணும்னா என் கர்த்தர் அறியாம நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. எப்படியெல்லாம் அவனை தாக்குவதற்கு எதிரியானவன், அவன் சொந்த குடும்பம் அவனுக்கு விரோதமாய் மாறினது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கொண்டு ஆவியானவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னணியத்துல, வாழ்க்கையினுடைய பின்னணி
மீடியத்துல யாரோ சிலர் உங்க குடும்பம் நன்றாய் நேசித்து நன்றாய் அன்பு பாராட்டி உங்களுக்கு சதி திட்டம் போட்டு ஈட்டி தாங்கு வைத்து தாக்குவது போல பட்டயத்தை வைத்து தாக்குவது போல யாரோ சிலர் தாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார். நீயோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவாயானால், நீயோ கர்த்தருடைய வசனத்தின்படி தரித்திருப்பாயானால், எந்த ஒரு வல்லமையையும் எந்த ஒரு மனுஷனுடைய பொறாமை எரிச்சலின் ஆவியும் உன் குடும்பத்தையோ உன் சந்ததியோ தொடுவதற்கு என் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அனுமதிக்க மாட்டார் என்றால் அனுமதிக்க மாட்டார். அந்த ஈட்டியை வைத்து எத்தனையோ முறை தாவீதை குத்துவதற்கு கொலை செய்வதற்கு தீர்மானித்தான். என் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பட்டயம் எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். ஆமென். மனுஷன் எதை விதைத்தானோ, வீட்டுல கண்ணு நீர் வரணும்னு நினைக்கிறவனுக்கு வீட்டுல கண்ணு நீர் வருமே தவிர, நீ கர்த்தருடைய பட்சத்துல இருந்தா நீ சந்தோஷப்பட்டு களி கூற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த விபரீதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் அந்த லைன்ல என்ன கொண்டு போகிறதுனால தெளிவா அதை சொல்லி விடுறேன். பலமுறை அவனுக்கு ஆரோக்கியம் இருந்தது, அவனுக்கு பலன் இருந்தது, வளர்த்தியில் உயரம் உள்ளவன், சரீரத்தில் நல்ல பலசாலி சவுல். அவனுக்கு அந்த பட்டயத்தை வச்சு எது வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா எல்லாம் பண்ணலாம், அவனுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. சிலருக்கு சில இடத்துல கிரியை செய்வதற்கு சில அதிகாரங்கள் இருக்கும். அதிகாரத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கொண்டு சில அதிகாரங்களை தடுத்து நிறுத்தி கர்த்தருடைய கை கிரியை செய்வதை உங்களுக்கு அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய கை உங்க வாழ்க்கைக்குள்ளால, உங்க குடும்பத்துக்குள்ளால, உங்க பிள்ளைகளுக்குள்ளால, உங்க ஜீவனங்களுக்குள்ளால அசைவாடுவதை உங்க வாழ்க்கையில நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய கண் கொண்டு அதை காணக்கூடிய அளவுல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஈட்டியை வைத்து செயல்படுத்தினார், குறிப்பிட்ட வருடங்கள் செயல்படுத்தினார். கடைசியாய் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, இந்த ஈட்டி எதற்காக இருக்கிறது? இந்த ஈட்டி எதற்காக நான் வைத்திருக்கிறேன்? தாவீதை அல்ல கொல்லுவது. தாவீதை கொல்ல நினைத்த அதே ஈட்டியை தரையிலே நாட்டி. ஆமென். புரியுதா உங்களுக்கு? வெளிப்படுத்துதலினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே பட்டயத்துக்கு தப்பினவர்கள் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றார்கள். தேவனால் உங்களை அழிக்கணும்னு சிலர் திட்டம் போட்டாங்க, ஆனா அவர்கள் அழிவார்கள். நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் உங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ஒரு விசுவாசி தெய்வ சமூகத்திலே நிலைத்து நிற்கிற, தெய்வ கிருபையில் நிலைத்திருக்கிற அனுபவத்திலே நீங்கள் நிற்பீர்களானால் லாஸ்ட் கட்டம் பேலன்ஸ் பண்ண முடியாத, அவனால எந்த விதத்திலையும் பிடிச்சு நிற்க முடியாம, அந்த அவனால எந்த நிலையிலையும் தன்னை தானே ஒண்ணு கரெக்ட் பண்ண முடியாம பட்டயத்தை நட்டான். அதே பட்டயத்தில் யாரை உணர்ந்தான்? கர்த்தர் செய்வார். கர்த்தர் தேசத்தின் நடுவில் கர்த்தர் செய்வார். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. அவர் நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பழி வாங்குவதும் பதில் அழிப்பதும் அவருடைய காரியம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வசனத்தை சொல்லுங்க. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் ஆண்டவருடைய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பல இடங்கள்ல சொன்னாரு, சத்ருவை சிநேகிக்கணும் சிநேகிக்கணும். நம்ம சிநேகிச்சு பார்க்கிறோம், ஆனா அதனுடைய மறு கிரியை துர்க்கிரியையாய் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அது ஏறி வரும்போது ஆவியில நான் அதை தெளிவா காண்கிறேன், ஆவியில தெளிவா தரிசித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம பல முறை சத்ருவை சிநேகிக்கணும்னு சொல்லி வசனத்தின்படி நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு கொடு
கொடுத்து சிநேகிக்க சிநேகத்தோடு கூடிய பகை உணர்வும் சிநேகத்தோடு கூடிய மறுச்சில தாக்கங்களும் ஜீவிதத்துக்கு நேராய் வரும்போது நம்மால சில இடங்கள்ல பிடிச்சு நிக்க முடியல. தாவீது சொன்னா, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரும். ஆமென், அல்லேலூயா. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம். ஒரு அடின்னா ரொம்ப தூரம் கிடையாது, இவ்வளவு தூரம் தான். Praise the Lord. எத்தை பிடிக்கலாம். அடுத்த ஸ்டெப் கால் வச்சா மரணம் தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஆமென். இதே ஈட்டியம் செம்பும் எல்லா பட்டயமும் எல்லாம் தாவீதுக்கு கையிலே கிடைச்சு என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அவனுடைய வஸ்திர தொங்கல்ல மட்டும் லேசா கைய வச்சான். வச்சல கொஞ்சம் அர்த்தம் எடுத்தான். உணர்வு வந்து அவனுக்கு பரிசுத்த ஆவி இருந்தா உணர்வு இருக்கும். Praise the Lord. அல்லேலூயா. அப்படியே விட்டுட்டான். நீ என்ன வேணுமோ பண்ணப்பா, என் ஜீவன் உள்ள நாள் வரை நான் என் தீங்கும் பண்ணாதபடி என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வலப்பக்கத்துல நமக்கு நிழலாயிருந்த பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அலுவலகத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வாகனத்துல இருந்தாலும் சரி, யாத்திரையில ஆனாலும் சரி, எங்கதான் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பாதுகாப்புக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. லாஸ்ட் பட்டயத்தை நிறுத்தினான். அதே பட்டயத்துல யாரை விழுந்தான்? அவன் மட்டுமா விழுந்தான்? அவன் பிள்ளைகளும் அது லைனா ஒண்ணுக்கு பின்ன ஒன்னா விழுந்து. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தின் துணிச்சல் ஒரு நாள் அதனுடைய விளைபலனை அவர்கள் அறுக்க செய்யும். இதுக்கு அடுத்து இனி ஒரு வார்த்தை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இருதயத்தின் துணிச்சல். அவன் இந்த பட்டயத்துல இருந்து அப்ப அந்த வேதனை, அந்த அனுபவம், அதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுனால நமக்கு தெரியும். இந்த பகல் வேளையில நான் அந்த பகுதிக்கு போகல. கர்த்தர் அந்த ஆலோசனைய வசனத்தோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்க கர்த்தருடைய பட்சத்துல ஒன்னு நேரே உண்மையா உத்தமமா தெய்வ பயத்துல ஒன்னு நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று இந்த காலை வேளையில நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து என் ஆண்டவரை மாத்திரம் கனம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பட்டயத்துக்கு தப்பின ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. அப்ப வனாந்தரமான பகுதியானாலும் பட்டயம் அங்கே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையானது எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, உயிர்ப்பிக்கிறது, இருபுறமும் கூர்மையான பட்டயம். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகையினால இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக வனாந்தரத்தில் அழிந்தார்கள். இச்சித்தவர்கள் சர்ப்பத்தினால் என்ன செய்தாங்க? கொள்ளிவாய் சர்ப்பத்தை கர்த்தர் சொல்லிவிட்டார், போ எல்லாரையும் போய் கடி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கோராக நிமித்தம் ஒரு கூட்டம் அழிஞ்சு வனாந்தரத்துல, ஆகான் நிமித்தம் அவனும் சந்ததியும் அழிஞ்சு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் பிரயாணத்துல, வழி பிரயாணத்துல நடக்கிற காரியங்களாகும். வாழ்க்கை பிரயாணத்துல நடக்கிற காரியம். நம்ம பிரயாணத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது செய்தால் அதனால் நன்மை உண்டாகும், எது செய்தால் தீமை உண்டாகும், இதை நாம் வேதத்தின்படி நன்கு அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தெய்வத்தினுடைய சில கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளைக்கு மரண நாள் வர தெய்வத்தினுடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது சின்ன பிள்ளைகள் என்றோ, வாலிபர்கள் என்றோ,
முதியவர்கள் என்றோ பெரியவர்கள் என்றோ படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளானால் அன்றன்று என்ன காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமோ, எந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டுமோ, அந்தந்த காரியத்தை அந்தந்த இடத்துல எதை செய்யணும் என்பதை அவர் அறிவார். அவர் செய்துட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஆகையினாலதான் பேதை ஆனாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா, பிசகி போக மாட்டான். பேதையானாலும் என்ன செய்ய மாட்டானா, வழி தெற்றாது அவனுக்கு. பேதையானாலும் வழி என்ன செய்யாது, தடுமாறாது. காரணம் என்ன தெரியுமா, அவங்க பேதை, பூமியில தான் பேதை. வேத வசனத்தின்படி அவர்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் உட்காருவாங்க, ஆலோசனை கேட்பாங்க, யோசிப்பாங்க. கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார், அந்த ஆலோசனையில நடப்பாங்க. அல்லேலூயா. கல்விமான்கள் விழுந்து கிடப்பாங்க, பேதைகள் விழாம அந்த லக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவாவோடு ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, எரியோவில போ, நீ 6 நாள் சுத்து, 7வது நாளைக்கு 7 வாட்டி சுத்துங்க. ஆனா ஒன்று, எரிவோ பட்டணத்திலிருந்து ஒரு பொருள் கூட என்ன செய்யக்கூடாது, எடுத்துட்டு நீங்க யாரும் வரக்கூடாது. நிறைய நீங்க பாப்பீங்க, இதெல்லாம் நமக்கு உரியதல்ல, அதெல்லாம் அங்கே போட்டுட்டு நீங்க யாத்திரை போகணும். யாத்திரைக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. யாத்திரைக்கு இடைஞ்சல் வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்க தொடக்கூடாது. ஒரு பொருளை எடுக்கக்கூடாது யாரும். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சாங்க, எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு போனாங்க. ஆனா ஒரே ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை நமக்கு எடுத்தா என்ன, இதை நமக்கு ஒண்ணு அனுபவிச்சா என்ன, அனுபவிக்க தகுதி இல்லாததை நம்ம அனுபவிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அனுபவிக்க நமக்குன்னு சொல்லி அனுபவிப்பதற்கு கர்த்தர் அந்த பூமியில நிறைய நல்லதை வச்சிருக்காரு. நல்ல வாக்கு தத்தங்கள், நல்ல தெய்வ ராஜ்யம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. இம்மையிலும் மறுமையிலும், இந்த வாழ்க்கையிலும் எதிர்காலத்துல மரணத்துக்கு பின் அனுபவிக்க வேண்டிய ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இந்த ஆகான் என்று சொல்லுகிறவன் வனாந்தரத்துல எல்லாரும் இரக்கம் பெற்றாங்க, ஆனா அவனுடைய குடும்பம் மட்டும் தண்டிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு வீடு மட்டும் தண்டிக்கப்பட்டது, அவனுடைய பிள்ளைகள் மட்டும் தண்டிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? உன் பிள்ளைகள் தப்பு செய்தாங்களான்னு கேட்டா, பைபிள் வசனத்தின்படி அவன் பிள்ளைகள் தப்பு செய்யல. தகப்பனார் செய்த தவறு அவனுடைய பிள்ளைகளையும் பாதித்தது. கவனிங்க, இந்த காலை வேளையில வேத வசனம் தகப்பன்மாராகிய நாம், அம்மாமாராகிய நாம் செய்கிற தவறு நம்முடைய பிள்ளைகள் சிக்ஷிக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சவுல் தானே இந்த தாவீதை கொல்ல முயற்சித்தான், ஆனா சவுல் மட்டும் சாகல. பாத்தீங்களா? இதே தாவீத உற்ற சிநேகிதனாய் சிநேகித்தவன் அவனும் போயிட்டானே. தப்பு செய்தது சவுல். எப்போதும் காய்மாரமாய் பார்த்தவன் சவுல், எப்போதும் பட்டயத்தை ஏந்தி கொண்டிருந்தவன், ஈட்டியை பிடித்திருந்தவன் சவுல். பின்னால வரும்போ அந்த ஈட்டியிலே, அந்த பட்டயத்திலே உன் பிள்ளைகளும் லைனா போயிட்டாங்க. பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். நம்ம செய்கிற தவறு நம்முடைய பிள்ளைகளையும் சும்மா விடாது, பிள்ளைகளையும் சிக்ஷிக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகையினால இன்று இந்த காலை வேளையில பட்டயத்துக்கு தப்பினவர்கள் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றார்கள். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் தெய்வ சமூகத்திலே இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பட்டயத்துக்கு இரையாக கூடாது,
பைபிள்ல சொல்லுகிறது, மாட்டோம் என்று எதிர்ப்பீர்களானால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். Praise the Lord. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு, தெய்வ சப்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல்ல வருகிற ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பாடமா மாறட்டும். இந்த நாட்களில் நம்மை நாமே வேத வசனத்தை வாசித்து உட்கார்ந்து ஜெபிக்கும்போ, ஆண்டவரே எங்க தவறு இருக்கு, எங்க குறைபாடு இருக்கு, எங்க மீறுதல் இருக்கு, அதுல என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்மை நாமே சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு தண்ணி நிறைய வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை உள்ள போட்டீங்கன்னா 2 நாள் தாண்டி எடுத்தா அந்த பாத்திரத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இங்க கவனிங்க. பிள்ளைகளை கவனிக்காதீங்க. பிள்ளைகள் எங்க போனாலும் இதுக்குள்ளதான் நிப்பாங்க. இங்க கவனிங்க. அதுல சொல்லுகிறது, அந்த பாத்திரம் முழுவதும் ஒரு பசத்தன்மை, வழுவழுப்பு உண்டாகும். இதே போல ஜெபிக்காத ஆத்துமாக்களுக்குள்ள, ஆராதிக்காத ஆத்துமாக்களுக்குள்ள, பைபிளை வாசிக்காத ஆத்துமாக்களுக்குள்ள, தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரோடு இணைக்காத ஆத்துமாக்களுக்குள்ள, எப்போதும் உலகத்துக்குள்ள முங்கி இருக்கிற சுபாவம் பிடித்த மனுஷனுக்குள்ள இந்த விழுவிழுப்பு இருந்துட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுத்தமான தண்ணீர்னு நினைப்போம். ஆனா அதுக்குள்ள இந்த அந்த பாத்திரத்தை எடுத்தா நமக்கு சுத்தம் பண்ணாம உபயோகிக்கவே முடியாது. ஆகையினால இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம்னு நம்ம சொன்னாலும் நம்மை தேடி வந்து ஒட்டிக்கிடும். நம்ம அனுதினமும் சுத்தமாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, யாத்ராகம புஸ்தகம் 33 போன வாரத்துல வாசித்து அந்த பகுதியை நிறுத்தினோம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 33 அதனுடைய 14, 15 ஆகிய வேத வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒன்றை மோசே செய்து வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல போய் தினசரி போய் ஜெபிப்பான். மோசே காலையில எழும்பி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி போகும்போது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துல நேரே போகும்போ ஜனங்கள் எல்லாரும் பாளையத்தில் வாசருக்கு பக்கத்துல வந்து நிப்பாங்களாம் தெய்வ பயத்தோடு. எதுக்கு தெரியுமா? மோசே போய் ஜெபிக்கிறதுனால் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இறங்கி ஜனத்தை பாதுகாக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதுல 4வது வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயோடு துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் துக்கமான, ஆண்டவர் பேச ஆரம்பிச்ச வேளையில, தெய்வ சப்தம் பேச ஆரம்பிச்ச வேளையில என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்க. என்ன வந்து? துக்கம் வந்து. தெய்வம் பேச ஆரம்பிக்க மக்களுக்குள்ள என்ன வந்து? துக்கம் வந்து. இந்த துக்கம் வந்தது எதனால தெரியுமா? தேவன் விரும்பாதது தங்களுக்குள் இருந்தது. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த வசனத்தை வாசிங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை
தெளிவா 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 அந்த சென்டென்ஸ் கரெக்டா வாசிக்கணும். வாசி, நீதான் வாசி. ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோட சொல்லி இருந்தார். போதும், நிறுத்துங்க. 32ஆம் அதிகாரம் போன வாரத்துல நம்ம வாசிச்சோம். ஆரோன் ஒரு கூட்டம் ஜனங்களுடைய 2 பகுதியை சொல்லி அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். ஒரு கூட்டம் ஜனங்களோட அவன் சொல்றான், நீங்க எல்லாரும் உங்களுடைய காதணிகள் காத்துல கிடக்கிறது களத்துல கிடக்கிறது எல்லாம் கலற்றிட்டு வாருங்க. கலற்றி கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பைபிள் சொல்லுகிற அவன் அத அக்கினியில போட்டு கருப்பிடித்து உருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை செய்வித்து இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் சொல்றான், இது உங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்த தெய்வம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எகிப்தில இருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி கன்றுக்குட்டியை என்ன செய்ய ஆரம்பிச்சான்? நமஸ்கரிக்க ஆரம்பித்தான். விக்கிரக வழிபாடு அங்கே ஆரம்பமாகிறது. 1ஆம் நம்பர் விசுவாசிகளுக்குள்ள விக்கிரக வழிபாடு ஆரம்பித்தது தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்து விக்கிரக வழிபாடுக்கு ஜனம் அடிமைப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்போ விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டாங்க. இவர்கள் விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு இங்க பயங்கரமா பாட்டும் ஆராதனையும் துதியும் நடக்குது. சிலர் கேட்பாங்க, பாஸ்டரே அவங்களும் நல்ல அந்நிய பாஷை சொல்றாங்களே, அந்நிய பாஷை அபிஷேகத்திலையும் உண்டு அநியாயத்தினாலையும் உண்டு. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவங்க தப்பு செய்தா உணர்வு வந்தா பரிசுத்த ஆவி, உணர்வு வரலன்னா அது அசுத்த ஆவியின் அடையாளம். இதான் வித்தியாசம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நான் ஒரு தவறு செய்தேன், எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, நான் செய்தது தவறு என்பதை நான் உணர்ந்தால் அது பரிசுத்த ஆவி. நான் உணராத பட்சத்தில் அது பிசாசு இருந்து ஆடி பாடிக்கொண்டே இருப்பான். புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ ஆரோன் சொல்றான், இதுதான் உங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வம். எல்லாரும் அங்க பயங்கரமா ஆடி பாடி கும்மாளம் போட்டு ஆராதிக்கிறாங்க. பயங்கர ஆராதனை, பயங்கர துதி, பயங்கர சத்தம். மோசேயோடு கர்த்தர் பேசுறாரு, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் நீங்க வாசிங்க, 2 அதிகாரத்தையும். என்னதான் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும். கெடுத்து கொண்டார்கள். சீக்கிரமா இறங்கிப்போம். மோசே வந்து பாக்குறாரு. பார்த்தா மனக்கண்கள் பிரகாசமானவனுக்கு உள்ளரங்கமானதை சிலதை கண்டுபிடிப்பான். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. மனக்கண்கள் தெளிவா இருக்கிறவன் சீக்கிரமா காரியங்களை என்ன செய்வான்? கண்டுபிடிப்பான். ஆனா இப்ப அதெல்லாம் சொன்னா நிறைய பேர் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அந்த ஜெயத்வனியா, இது அழுகையின் சத்தமா சந்தோஷ சத்தமா ஒன்னும் அறிய முடியல, நீ இறங்கி போ, சீக்கிரமா போ. வந்து பார்த்தா ஆரோன் அவர்களை தங்கள் பகைவனுக்குள் அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது, தங்கள் பகைவனுக்குள் அவமானப்பட தக்கதாய் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் நஷ்டப்பட்டு விக்கிரக வழிபாட்டுக்கு நேரா ஜனம். இதுவும் அதுவும் நம்ம சர்ச்சில் ரட்சிக்கப்பட்ட சில வருஷங்களுக்கு முன்ன கவனிக்கிறீங்களா, ஒரு ஆளு சொன்னதாகும், இதுவும் அதுவும் எல்லாம் ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுவும் அதுவும் எல்லாம்
அவியல் மேளம் தெய்வீகத்துக்கு ஒத்து போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இந்த அவியல் மேளம் தெய்வீகத்துக்கு ஒத்து போகாது. இதுவும் இருக்கட்டும். நோ, அது ஆண்டவர் ஒதுக்க வேண்டியது ஆண்டவர் ஒதுக்கிடுவாரு. மோசேயினுடைய கண்களுக்கு நிர்வாணமா இருக்கிறதை கண்டான். அவனுக்கு துக்கம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்து நடத்தி கொண்டு போகணும். இங்க பிரிவினைவாதம் வந்தது. இங்க ஏட்டா போட்டி. ஆரோனுக்குன்னு ஒரு குரூப்பு, மோசேக்குன்னு ஒரு குரூப்பு. மக்கள் இப்போ தடுமாறி நிக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்லதை கேட்கவா, எங்களை ருட்சிப்பில நடத்தின பாஸ்டர் சொல்லதை கேட்கவா, எதை கேட்க? நடுத்தெருவில் நிக்கிற மாதிரி மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை மோசேயோடு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் 33:1 எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி ஜாதிகளை குறித்து சொல்லுகிறார். கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிஸ்தியரையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். வாழ்க்கையில என்னைக்கும் நிர்மூலம், என்னைக்கும் உடைவு, என்னைக்கும் சிதைவு, என்னைக்கும் வேதனை, என்னைக்கும் போராட்டம். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இதுக்கு காரணம் என்ன? பிரிவினை வாதம். 2 குரூப் ஜனங்கள் ஒரு மனதோடு இருக்க வேண்டிய இடம் இப்போ 2ஆ மாறிச்சு. ஆரோனுக்கு கையில ஒரு கூட்டம், மோசேக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம். கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு, அதுல சொல்றாரு, வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடி. அப்போ ஆண்டவர் இல்லைன்னா நம்ம நிர்மூலம் ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். புலம்பல்ல சொல்லி இருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பதே அவருடைய சுத்தம் அல்ல. 3:22 வாசிங்க. புலம்பல் 3:22 தானா? நாம் நிர்மூலமாகாதிருப்பதே கர்த்தருடைய கிருபையை, சுத்த கிருபை இல்ல. அது சிலர் சொல்றாங்க. ஆனா நமக்கு அது எப்போ அது உணர்வு இருக்கணும், கர்த்தருடைய கிருபையே. அப்போ வழியில இத்தனை வருஷம் நம்மை பாதுகாத்தது அவருடைய கிருபையே. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது, குடும்பம் நிர்மூலமாகாதிருப்பது, பிள்ளைகள் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. ஆத்மாவே அல்லேலூயா. இந்த பூமியில நம்ம என்னதான் கிரயம் செலுத்தினாலும் ஏசப்பாவினுடைய கிருபைக்கு ஈடானது ஒண்ணுமே இல்லை. அதுல சொல்றாரு பாருங்க, நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. மனுஷனுக்கு அகங்காரம் பெருகுகிறது, பெருமை பெருகுகிறது, வீண் புகழ்ச்சி பெருகுகிறது, நான் செய்கிறதா சரி என்கிற ஒரு சுயநலம் பெருகுகிறது. வணங்கா களத்துள்ள ஜனங்கள், நான் உங்க முன்னால இனி வரமாட்டேன், உங்க கூட இனி வரவே மாட்டேன். இவ்வளவுத்தையும் கேட்டதும் அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீங்க என் கூட வர மாட்டீங்க? நீங்க வராததற்கு காரணம் என்ன? அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஆண்டவர் பேசின வேளையில உள்ளால படபட அடிக்க ஆரம்பிச்சு, குத்த ஆரம்பிச்சு, ஆண்டவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீடு இல்லாம வாழலாம், ஆமா, கை இல்லாம வாழலாம், கால் இல்லாம வாழலாம், ஒரு கண் இல்லாம வாழலாம், 2 கண் பார்வை இல்லாம வாழலாம், 2 காதும் கேள்வி திறன் இல்லாம வாழலாம். ஆண்டவர் இல்லாம எங்களால வாழவே முடியாது. எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், ஆண்டவர் இல்லாம எங்களால வாழவே முடியாது? பிரைஸ் தி லார்ட். இவ்வளவத்தை ஆண்டவர் சொன்ன வேளையில துக்கமான இந்த வார்த்தைகளை கேட்டபோது
ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். துக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆண்டவர் பேசுறாரு, துக்கம். அவர்கள் யோசிக்கிறாங்க, எங்களுக்கு ஏன் இப்படி சம்பவிச்சு, ஏன் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். திருப்பி கர்த்தர் பேசுறாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற அங்க கோஷ்டிங் முதல் வருது பாருங்க, நீயா நானு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் ஒரே லைன்ல கரெக்ட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முன்ன உருப்படி மாட்டினவங்க பரிசுத்தவான் கிடையாது, இப்ப போட்டு ஆட்டிட்டு நடக்கிறவங்க அசுத்தம் கிடையாது. எல்லாம் ஒரே லைன்ல வரட்டுமே, இவங்களை ஒண்ணு மாற்றினா நலமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அதுல சொல்லுது, நீங்கள் ஜனங்கள் தங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை வாசிங்க வாசிங்க வாசிங்க, அந்த இடத்த வாசிங்க. ஆகையால் நான் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவிப்பேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். போதும், நிறுத்துங்க. பயங்கர ஒரு பிரச்சனைக்குள்ள ஜனம் மாட்டி இருக்கு. கர்த்தர் பேச ஆரம்பிச்சதும் ஒன்னொன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தெய்வ சப்தம் கேட்கும்போது, வசனம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். கைகளை தூக்கி, அல்லேலூயா. ஆமா, வசனம் கேட்க கேட்க உங்களுக்குள்ள மாற்றம் வர 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 அவர் அறிவார் உங்களுக்கு என்ன செய்யணும்னு. நான் அறிவதை விட அவருக்கு தெரியும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எனக்கு நான் சில வேளை ஜெபிக்கலாம், ஒரு ஒழுங்கு வச்சு, இன்ன குடும்பமா உங்களுக்கு இன்ன காரியம் நடந்தா அடுத்த காரியம், அடுத்தது நடந்தா அடுத்த காரியம். எனக்கு ஒரு எல்க வரம்பு இருக்கும். ஆனா கர்த்தருக்கு வரம்பே கிடையாது. அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அவர் ஒன்றொன்றா செய்து கொண்டே இருப்பார். இந்த காலை வேளையில வேத வசனத்தை கேட்கிற விசுவாசியே, தெய்வ ஜனமே, வசனத்தை கேட்டு உங்களுக்கு நீங்க மாற்றத்தை கொண்டு வரும்போ, நீங்க இந்த தெய்வத்தோடு, தெய்வ சத்தத்தோடு ஒன்று இணையும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை ஒன்னொன்னா செய்துட்டே போவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்து அதுக்கு பின்னாலதான் ஆண்டவருடைய வார்த்தை அதிலே 14 சொல்லுகிறது, அதற்கு அவர் என் சமூகம், மோசேயோடு கர்த்தர் பேசுறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாலே போகும். அல்லேலூயா. இனி ஆண்டவருடைய கரம், நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க வாழ்க்கையில சீர்திருத்தம் கொண்டு வரும்போது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாவல் உங்களுக்கு முன்னால இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை பாதுகாத்த தெய்வம் நம்மையும் இன்றைக்கும் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் சமூகம், ஆண்டவர் பேசுறாரு. நம்ம இருந்தா நம்ம ஒரு யாத்திரை போகும்போ முழங்கால் படி போட்டு, சிலர் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் ஜெபிக்கிற இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. இது நம்ம செய்கிற ஒரு உண்மையான சம்பவம். எழும்ப போகும்போ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய காரியம் அவரவர் நீங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இறங்கி போவோம். வேலைக்கு போனாலும் மற்றும் சில பிரயாணம் போகும்போ, குறிப்பிட்ட சில யாத்திரைகள் தூர பிரயாணம் போகும்போ ஊழியக்காரனை என்ன கூப்பிடுவீங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். உங்களை ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து, உங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது போல மோசேயும் ஜெபித்திருக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் இந்த காலை வேளையில ஒவ்வொரு விசுவாசிகளும் வீட்டில இருந்து வெளியே காலடி எடுத்து வைக்கும்போ அப்பாவோடு சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் செல்ல வேண்டும்.
அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்க தெய்வ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உங்க வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னால கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னால உங்க வாகனத்துக்கு முன்னால போகணும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆபத்து நிறைந்த உலகம். நம்ம எவ்வளவு கவனமா போனாலும், நம்ம எவ்வளவு ஓரமா போனாலும் ஆபத்து நம்மை தேடி வரும். ஆனா கர்த்தருடைய சமூகம் முன்னால போனா உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் கூட இருப்பார். இரண்டு கைகளை உயர்த்தி அப்பாவினுடைய கைகளில இந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்க மேல, எங்க குடும்பத்துக்கு மேல, எங்க பிள்ளைகளுக்கு மேல இந்த நாளில இருந்து தொடர்ந்து செல்லட்டும் ஐயா, தொடர்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன் செல்லும். பைபிள் சொல்லுகிறது, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். வாழ்க்கையில வேதனையை மாற்றி ஒரு மாற்றத்தை தருகிற தெய்வம். அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளையில வாழ்க்கையில இருக்கிற நோவுகளை, வாழ்க்கையில இருக்கிற உடைவுகளை, வாழ்க்கையில இருக்கிற சிதைவுகளை மாற்றி அவர் சொல்றார் பாருங்க அந்த வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பதாய் சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ ஒரு சமாதானத்துக்குரிய ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாளில கர்த்தர் சமாதானத்துல கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. கலங்கி கொண்டிருக்கிற, திகைத்து கொண்டிருக்கிற, ஊசலாடி கொண்டு இருக்கிற அனுபவங்களுக்கு ஒரு மாற்றி அமைப்பை தந்து கர்த்தர் இந்த மாதத்துல இன்று முதல் ஒரு சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்தினை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் உங்க குடும்பத்துக்கு முன்னால போனா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்னால போகணும்னு? இந்த மோசே ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னால போகலன்னா எங்களை நீர் வழி நடத்த வேண்டாம், நாங்க இங்கே இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில என் சமூகம் உனக்கு முன்னாலே சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ இந்த பகல் வேளையில இளைப்பாற செய்கிற ஒரு தெய்வம், ஒரு இளைப்பாறுதலை தருகிற தெய்வம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல இடங்களிலே இளைப்பாறினார்கள். தெய்வ பிள்ளைகளை பல இடங்களிலே கர்த்தர் இளைப்பாற பண்ணினார். இன்று இந்த பகல் வேளையில இளைப்பாறுதல் என்று சொல்லும் போது மற்ற எந்த ஒரு தீங்கும் தொடாதபடி பாதுகாக்கிற ஒரு பராமரிப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று இந்த பகல் வேளையில ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு ஆத்மாக்களையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், விசேஷமாய் தெய்வ பிள்ளைகளை என் கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு இளைப்பாறுதலின் ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களில் கர்த்தர் தந்து, எந்தெந்த இடங்களில் சிலது கொந்தளித்து வருவது நமக்கு தெரியும், ஆவியில உணர முடியும். ஜெபிக்கும் போது கொந்தளித்து வருவதை நமக்கு ஆவியில உணர முடியும். சிலது பயங்கரமா நம்மை எதிரிட்டு வருவதை நமக்கு உணர முடியும். ஆனா கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னால போனா அது நம்ம தொடாது. அவருடைய சமூகம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. குடும்பங்களுக்கு விரோதமாய் அலைமோதி வந்தாலும், சபைக்கு விரோதமாய் அலைமோதி வந்தாலும், என்னத்தான் வந்தாலும் அவருடைய சமூகம் முன்ன போகும்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே மாற்றப்படும். அல்லேலூயா. உங்களுடைய ஜீவிதத்தினுடைய தரம் மாற்றப்படும். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார், ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார், ஒரு நித்திய கன மகிமையை. வாழ்க்கையில குழம்பி இருந்த பல குழப்பங்களுக்கு இந்த வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு முடிவை உண்டாக்கி கர்த்தர் இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை குடும்பங்களுக்குள்ள கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எழும்பி நிற்கலாமே. கர்த்தருடைய வார்த்தையை நிறுத்துகிறேன். வார்த்தை முடியல, அடுத்த வாரத்திலிருந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஆண்டவருடைய கரங்களில் அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால